முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை தாண்டி முதலமைச்சரே அவர் ஆகிவிட்டதா நினைக்கிறேன். கஜா புயல்ல காணாம போன மரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த தேர்தலுக்கு அப்புறமா நிழல்ல உட்கார வைக்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு ஆள் தான் விஜய். தாவேகான்னு ஒண்ணு இருக்கா? அப்படி ஒரு பேச்சாளர் நீ என்ன பேசுற? தலைவர் விஜய்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு தேட வேண்டிய சூழல் தான் வரும். உங்க கதை முடிய போகுது. அரசியல் ஆய்வாளர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் ஒண்ணேதான், நல்லா கேட்டுக்கங்க. மாநில உரிமைக்காக, பெண் உரிமைக்காக, சமூக நீதிக்காக, சமநீதிக்காக, மதச்சார்பின்மைக்காக உண்மையா ஒலிக்கிற குரல். அதனால் இந்த குரலுக்கு எதிரா இன்னும் இன்னும் எத்தனை குரல்கள் வந்தாலும் ஓங்கி ஒலிக்குமே தவிர ஒரு நாளும் ஓயாது. எஸ், விஜய் சார் வரணும். எங்களுக்கு மெயின் அவர் தான். விஜய் அரசியலுக்கு வந்தா நல்லதுதான். விஜய் ரொம்ப அரசியலுக்கு வரணும்னு எதிர்பார்க்கு. விஜய் தவிர மற்றவங்க யாரும் எனக்கு பிடிக்காது. இப்போ விஜய் உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் நான் வரேன்.